கைஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைத்தேனுப்பாடுங்க புளிய மரத்தில் இருக்குது. ஸோ அந்த மலைத்தேனுப்பாடை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்கோம். நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மலைத்தேனுப்பாடை புளிய மரத்தில் பார்த்தோம். சரி இன்றைக்கி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மலைத்தேனை அழிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே தீப்பந்தம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த தீப்பந்தம் மேலே எரி வைக்கணும்ல, அதனால் சின்ன ஒரு பாட்டிலில் நம்ம கிருஷ்ணாவில் ஊற்றிக்கலாம். அடுத்தது வெங்காயம் எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம போயிட்டு மலைத்தேனுப்பாடை அழிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மரம் ஏறதுக்கு முன்னாடி கீழே இருந்து ஒரு வாட்டி நம்ம டார்ச் அடித்து பார்த்துக்கலாம். மரத்தில் எந்த கல்லில் தேன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் நம்ம மேலே ஏறிட்டு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா தேன்பாடு அழிக்க முடியுங்க. இப்போ மரத்தில் ஏறிக்கலாம். கைஸ் இப்போ மேலே தீப்பந்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பற்ற வச்சு இப்போ தேன்பாடு கிட்ட போய் இப்போ அழிக்க போகிறாங்க. இரவு நேரத்தில் தேன்பாடு அழிக்கும் போது ஒரு துளி கூட சத்தமே போடக்கூடாது. கைஸ் அப்படியே மேலே பாருங்களேன், தேன்பாடு தெரியுது. ஸோ கேமராவில் உங்களுக்கு தெரியுதா தெரியல, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக தெரியுதுங்க. இரவு நேரத்தில் தேன்பாடு அழிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இப்போ என்னன்னா மேலே எரிப்பு தேன்பாடு அழிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெருப்பு வச்சு முடிச்சிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு கீழே போட்டுடுவாங்க. கீழே போட்ட பிறகு யாருன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அது இழுத்துன்னு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இழுத்துன்னு வந்துடுவாங்க. எதுக்கு இழுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நெருப்பு அப்படியே இருந்ததுன்னா அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே இருக்கிறவங்க அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ணி காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேனி வந்து கொட்டிடும். அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்கோசம் கீழே போட்ட நெருப்பை எடுத்துன்னு வந்துடுறாங்க. மேலே இருந்த ஒரு தேன்பாடை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. இப்போ எவ்வளோ தேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நைட் டைமில் அதுவும் 10 மணிக்கு மரத்து மேலே ஏறி தேன்பாடை அழிச்சு எடுத்துன்னு வந்தால் இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேனவே கிடச்சிருக்கு. தேன்பாடை என்னமோ நேற்று காலையில் பெருசாக தாங்க இருந்தது, அதுக்குள்ளே இருந்த தேன் இவ்வளோ தாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தேன் கால் மேலே ஊறி வந்திருக்கு, தூக்கி போயிடுச்சு. இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஈ இருக்குது, ஈவும் தேனும் சேர்ந்துருக்கு. மலை தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இவ்வளோ தாங்க கிடச்சிருக்கு. கொட்டு வாங்கி கிட்டு வாங்கி ரைஸ் இதுதாங்க ஒரிஜினலோட மலை தேன். சும்மா வேறு லெவலில் இருக்குது. தேனோட டேஸ்ட்டு தண்ணி டேஸ்ட்டுங்க, மலை தேனோட டேஸ்ட்டு இதுதான் மலை தேனோட முள். அம்மா அது எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த முள் கொட்டினா நாக்கில் எரியுமாண்ணா? கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் தேன்படலாம் அழிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.